இன்னும் அந்தரங்கத்திலே அந்தகாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? நீ அந்தகாரத்தில் வாழும் போது வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை, வார்த்தைக்கு மேன்மை இல்லை. வார்த்தை அது ஆழமுள்ளது. ஆனால் அந்த ஆழத்துக்குள்ளே நீ செல்லாவிட்டால் அந்த ஆழம் உன்னை கரை சேர்க்காது. வார்த்தையை படிப்பது எளிது. இவர் சொன்ன வார்த்தை 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, மோசேயின் நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லி இருக்கிறதே, இப்படி கட்டளையிட்டு இருக்கிறதே. இங்கே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, நியாயப்பிரமாணங்கள் தெரியும், வார்த்தையை தெரியும், மோசேயை தெரியும். அத்தனை தெரிந்தும் என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை தெரியாவிட்டால். அன்பானவர்களே, அநேகர் சொல்லுகிறது, எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், இவரை தெரியும். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை முதலாவது ஆண்டவரை அறிவது நல்லது, இரண்டாவது அவருடைய வார்த்தையை அறிவது நல்லது. இன்றைக்கு அநேகருக்கு வார்த்தை தெரியும், ஆனால் வார்த்தையின் சொந்தக்காரருக்கு தெரியவில்லை. மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால், மார்த்தாளுக்கு வார்த்தை தெரியும், மரியாளுக்கு வார்த்தையின் ஆண்டவர் தெரியும். இங்கே விளக்க விரும்புகிறேன். மரியாள் சொன்னால், நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் இங்கே மரித்திருக்க மாட்டான். அன்பானவர்களே, இவளுக்கு தெரிந்த ஒன்று, அவன் மார்த்தாள் சொன்னால் உயிர்த்தெழுதல் நாளிலே இவனும் எழுந்திருப்பான். அப்படியானால் இவளுக்கு உயிர்த்தெழுதல் தெரியும், எழுந்திருப்பான் என்று மார்த்தாளுக்கு தெரிகிறது. மார்த்தாளுக்கு வார்த்தை தெரியும், மரியாளுக்கு வார்த்தையின் ஆண்டவர் தெரியும். They speak the law, but they don't know the Savior. நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் வாழ்க்கையிலே பயன்படுத்துவதில்லை. அவர் சொன்ன வார்த்தை மோசே நியாயப்பிரமாணத்திலே நாம கட்டளையிட்டு இருக்கிறதே. அன்பானவர்களே, படிப்பது வேறு, அந்த படித்த வார்த்தையின்படி வாழ்க்கையிலே நடப்பது வேறு. இங்கே நான் 6 காரியங்களை உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். திரையிலே பாருங்கள். நம்பர் 1, ஸ்டடி த வேர்ட். வார்த்தையை நன்றாய் படியுங்கள். It is not reading the word, it's study the word. படிப்பது வேறு, தியானம் பண்ணுவது வேறு. இங்கே சொல்ல விரும்புகிறேன், நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணணும், வேதத்தை ஸ்டடி பண்ணணும். ஆனா இன்றைக்கு அநேகர் நியூஸ் பேப்பரை ஸ்டடி பண்றாங்க, வேதத்தை ரீட் பண்றாங்க. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். you have to read the newspaper but study the Bible. ஆனால் இன்றைக்கு we are study the newspaper but we are reading the Bible. அந்த வார்த்தையை தவறு. இது படிப்பதல்ல, இது தியானம் பண்ணுவது, அசை போடுவது. இரண்டாவதாக, படிக்கிற வார்த்தையை அப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள். எதிர்மறையா இருக்கலாம், சூழ் வித்தியாசமா இருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் வார்த்தையிலே வல்லமை, வார்த்தையிலே ஜீவன் உண்டு. அவர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்வார். அப்படியே ஒரு சிறு பிள்ளையைப் போல அன்பானவர்களே நம்புங்கள், விசுவாசியுங்கள். கிரேக்க பாஷை, எபிரேய பாஷை அவசியமில்லை. நீங்கள் படித்த சொந்த பாஷையிலே கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே சார்ந்து கொள்ளுங்கள். வார்த்தையிலே உண்மை உள்ளவர், சொன்னதை செய்கிறவர், சொன்னபடியை நிறைவேற்றுகிறவர். மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிறேன்,